இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வறுத்துருவோம். அதுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். கொஞ்சமாக நெய் போட்டுக்குவோம். அது பாதாம் போட்டுருவோம். அடுப்பு புகை இல்லாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துருவோம். இதோடைய முந்திரியும் போட்டுருவோம். பிஸ்தாவும் போட்டுருவோம். பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணையும் நம்ம நல்லா இது பண்ணிடுவோம், ரோஸ்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பண்ணால் போதும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. எல்லாமே நல்லா வாசனை வர்ற மாதிரியே கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி நல்லா பார்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த இதை ஒரு இதில் கொட்டிக்கிறோம். அதுக்கு இதுலேயே வந்து இந்த இதை கசகசாவை கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு நெய் ஊற்றி நல்லா லேசாக சூடாகிக்கிறோம். போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கனாலே கொஞ்சம் நல்லா இதாகிக்கிறோம். இது ஒன்று இதை கொட்டிக்குவோம். அடுத்து இந்த பழங்களில் இது வந்து நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து அரைச்சிக்குவோம். இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் போட்டுக்குவோம். நான் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேரிச்சம்பழத்தையும் கிரேப்ஸு நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். கிஸ்மிஸ் பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இந்த இதில் நம்ம இந்த பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதையும் இதோட சேர்த்துக்குவோம். இது 2 மட்டும்தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு இனிப்புக்கு. நம்ம வேறு எதுவுமே சர்க்கரையோ ஜீனியோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. அந்த தேன், அந்த பேரிச்சம்பழம், அந்த கிஸ்மிஸ் பழம் மட்டும்தான். இதை வந்து நான் மிக்சியில் மறுபடியும் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பாதாம் மட்டும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து இதில் தனியாக இப்போ போட்டுக்கிறோம். இந்த இதில் பேரிச்சம்பழம், இந்த பேரிச்சம்பழமும் இந்த இதையும் வந்து ஒரு இது பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இதுலையே கொஞ்சம் தேன், பாதி தேன், இதை ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம இது மிக்சியில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம், தேன் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த இதில் வந்து கொஞ்சம் கசகசா சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் பாதி கசகசா சேர்த்துட்டு பாதி கசகசா வச்சுக்குருவோம். இந்த இது கூட கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குருவோம். இதை வந்து நல்லா கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நெய் எடுத்து நம்ம கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ ஒட்டாமல் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ரோலர் பண்ணிக்குவோம். நல்லா இது வந்து எதுவுமே நம்ம போடலை இதில். இனிப்புக்கு அப்படிங்கிறது அந்த பேரிச்சம்பழம், அந்த தேன், அந்த கிஸ்மிஸ் பழம் மட்டும்தான். இது ரொம்ப ஹெல்த்தானது. பிள்ளைகளுக்கு, நம்ம பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். இது நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ இப்படி இருக்கட்டும். இதை வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இன்னொரு பிளேட்டில் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கிறோம். அதை உருண்டையாக்கிட்டு இதை நம்ம சப்பாத்தி ரோலர் மாதிரிக்கு நம்ம வந்து உருண்டையாவோ இது மாதிரி பாலாவோ நம்ம போட்டு இது பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இதை போட்டிருக்கோம்ல, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாதாம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறத இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லா மேலேயும் ரவுண்டாக அழகாக வர்ற மாதிரிக்கு. பாதாம் நல்லா அது மேலே கோட்டிங் ஆகிற மாதிரிக்கு நல்லா உருட்டி விட்டுக்கணும். பாருங்க, நம்ம கொஞ்சம் போட்டாலும் இது நிறையா வந்துடும். இந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு இது. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ இது போட்டோம் இல்லையா, இது மேலே இந்த கொஞ்சம் வச்சுருக்கிற கசகசாவையும் இது மேலே அப்ளை பண்ணிடுவோம் எல்லா பக்கமும். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு நம்ம கொடுத்து விடலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ரோலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதாகட்டும். ஓகே, இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் இதாகட்டும், காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம நல்லா வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் முடி நல்லா இறுக விட்டுருக்குறோம். இறுக விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ண உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து இதை வச்சு கொடுத்து விடலாம். நீங்களே செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இனிப்பு எதுவும் இதெல்லாம் எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு தான். நம்ம எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாமே பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். பாதாம் பிஸ்தா முந்திரி கிஸ்மிஸ் பழம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் தேன் இவ்வளோ தான். நம்ம இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம், கசகசா இவ்வளோ தான். சில பேர் கசகசா பிடிக்காது, அதனால் கசகசா வேணாட்டுனா விட்டுறலாம். இதுதான் நம்ம ஒரு பொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றலை. இதில் க்ளீனாக நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். இது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஒன்று எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு இது சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதும். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு இது. இதே மாதிரி நான் வீட்டிலையும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒன்று உங்களுக்கு போட்டு செஞ்சு காமிக்கிறேன். பாய்.